ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கள்கிட்ட போகிறத வந்து நம்ம குறைச்சிக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஜெம் டிவி வாசகர்களுக்கு உலகத்தில் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கெல்லாம் நாங்கள் வழங்குகிறோம். காமன் கோல்டு இன்றைக்கி வந்து குளிர் இந்த வருஷம் வந்து கிளைமேட் கிரைசிஸ் வந்துட்டு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவுக்கு. அதனால கோல்டு அந்த மழை பெஞ்சுது, வெள்ளம் வரலான்னா கூட மழை கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால குளிர் காலம் வந்துருக்கு, சிவியராகவே இருக்குது, மார்கழி பனி. இன்னும் சரியாக வெயில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ காமனாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது இந்த பீரியடில் காமன் கோல்டு 1/3 ரஃப்லாக ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில் ஒரு 33% 40% வரைக்கும் இந்த காமன் கோல்டு தான் வருது. ஏன்னா இந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, கோல்டாக இருக்கிற கிளைமேட்டில் தான் இது வருது. அங்கே எல்லாம் அப்போ வந்து கோல்டாக வச்சுன்னா நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே, அது யூஸ்வலாக வெஸ்டர்ன் யூரோப் அவங்க தான் யூரோப்பியன்ஸ் தான் பேர் வச்சது. அவங்க வந்து வீட்டு அவுட்டோர் இல்லாமல் இன்டோர்லேயே இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாகிறதுனால காமனான வியாதி குளிர்காலத்தில் வந்தாலும் காமன் கோல்டுன்னு வச்சாங்க. இதே மிஸ்நாம்பர் தான் சொல்கிறாங்க. இருமல் வரும், ஜலதோஷம் வரும், தும்மல், சளி, சில நேரம் காய்ச்சல் வரலாம். ரொம்ப ஒர்ஸ்ட்டாக வந்து என்ன வரலாம், தொண்டை வலி வரலாம், இல்லை வாய்ஸ் டிஸ்ஃபோனியா நாங்கள் சொல்லுவோம். வாய்ஸே கொஞ்சம் வாய்ஸ் பேசவே முடியாது. இதுதான் வந்து காமன் சிம்டம்ஸ். அதாவது டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. நம்ம ஊரில் வந்து காமனாக வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் நம்ம போய் வந்து மருந்து வாங்குவோம். அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க, அவில், அந்த காலத்தில் ஆன்டிஹிஸ்டமின் கொடுப்பாங்க, இல்லை பெனடில் எக்ஸ்பெக்டோரன் ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இதில் என்ன வரும் அப்படின்னா தலை சுத்து, அதாவது உங்களுக்கு வந்து கிடினஸ் வரலாம். இதனால் வந்து என்ன பண்ண முடியாது, பைக் ஓட்ட முடியாது, ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, எரர் வந்துடும், கார் ஓட்ட முடியாது, ஸ்கூலில் போனால் படிக்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி அசதியாக இருக்கும், தலை சுற்றும், வயசானவங்களுக்குலாம் தூக்கமே வரலாம், நிற்கக்கூட முடியாது. நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வேலைக்கு போனால் அங்கே வந்து என்ன படிப்பாங்க, ஒரு என்னடா தும்பிக்கிட்டே இருக்கான், ஆள் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி நல்ல மேனேஜர்னால் தனியாக ரூம் கொடுக்கலாம். இல்லை எதுக்கு வேலைக்கு வர்றாங்க, டீச்சர்லாம் வந்து வீட்டுக்கு போங்க, அடுத்த ஆளுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு கூட போக சொல்லலாம். ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து ஃபைனான்ஷியல் லாஸ் ஆகுது, ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதாகுது. இது ஒரு நாகிங், அதாவது இது வந்து ஆக்சிடென்ட்டோ கேன்சரோ ஹார்ட் அட்டாக்கோ கிடையாது. அதனால் ரெகுலர் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் இது ஒரு மாதிரி 2 கட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நேயர்களுக்கு வந்து நாங்கள் இது இப்போ எதுக்காக இது சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரம் வந்து மெடிக்கல் ஷாப்கிட்ட கொஞ்சம் விவரமானவங்க வந்து டாக்டர்கிட்ட போவீங்க. நல்ல டாக்டர், ஃபேமிலி டாக்டர் இருந்தால் கூட அவங்கள்ட்ட போய் சில நேரம் இது 3 நாளில் வந்து இது 3 நாள் 4 நாளையில் பாதி பேருக்கு ஆஸ்பத்திரிக்கே போகலன்னா கூட சரியாக போயிடும். இருந்தாலும் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்குறோன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுக்கலாம். அது சில நேரம் தேவையில்லாமல் இருக்கலாம். ஏன்னா இன்னும் சில பேர் காய்ச்சல் இருக்குது, எனக்கு உடனே ஊசி போடும். இப்போல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஊசி போட்டால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குணமாயிடும் சொல்லி ஒரு தேவையில்லாமல் ஒரு ஊசி போடலாம். இன்னும் சில பேர் குவாக்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்கோ ஆன்டிஹிஸ்டமினிக்கோ போடாமல் ஸ்டீராய்டு கூட கொடுக்கலாம். படித்த குவாக்ஸ் இருக்காங்க, படிக்காத குவாக்ஸ், ஏன்னா சீக்கிரமாக போயிடணும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி இருமல், சளி, ஜலதோஷம், தும்மல், காய்ச்சல், தொண்டவலி, வாய்ஸில் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போகிறது தான் நல்லது. ஏன்னா இப்போ எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக இஎன்டி டாக்டரை போய் பார்க்குறது வந்து நல்லது. இஎன்டி டாக்டரை போய் பார்க்குறது நல்லதுன்னா அது உங்கள் டாக்டரே கூட சொல்லலாம். அதாவது எனக்கு வருஷம் இந்த மாதிரி வந்துடுது, எனக்கு குளிர்காலத்தில் டாக்டர் அடிக்கடி இந்த மாதிரி வருது, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, குறிப்பாக பெண்கள் இல்லை சில பேர் தலை குளித்தாலே என்ன ஆயிடுது, இருமல் ஜலதோஷம் வந்துடுது, ஏதோ ஒரு அலர்ஜி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இஎன்டி டாக்டரை வந்து போய் பார்க்கணும். ஏன்னா இஎன்டி டாக்டர் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்குது. சரியா? ஏன் அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னா, அஸ் அ ஜென்ரல் டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸோ இல்லை ஜிபி உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ்க்கோ நாங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன உங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்போம், உங்கள் பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர்லாம் பார்ப்போம். நாக்குக்குள்ளே அந்த ஸ்பேச்சுலா அதை வச்சு தொண்டை எப்படி இருக்கா, டான்சில்ஸ் எது இருக்கான்னு பார்ப்போம். எங்களால் நாங்கள் எதை பார்க்க மாட்டோம் அப்படின்னா, மூக்கை அவ்வளோ சரியாக எங்களுக்கு பார்க்க தெரியாது. இதில் காதையும் பார்க்கணும், தொண்டைக்குள்ளே அதாவது லாரிங்ஸு, ஃபேரிங்ஸ் இதையும் பார்க்கணும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இஎன்டி டாக்டர்கிட்ட தான் இருக்கும். சரியா? நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல இஎன்டி டாக்டர் போனால் மேபி 300 to 400 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக யார் பண்ணணும், வருஷம் வருது, இவங்க வந்து கண்டிப்பாக இஎன்டி டாக்டர்கிட்ட போங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்மோக்கர்ஸ், இல்லை உங்களுக்கு கிரானிக் சைனசைட்டிஸ், அதாவது இந்த சைனஸில் வந்து சைனஸுங்கிறது வந்து இந்த நம்ம கன்னத்துலேயோ காதுகள் பக்கத்தில் இந்த மாதிரி மேக்ஸல்லரி சைனஸ், அந்த மாதிரிலாம் எத்தமாய்ட் சைனஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த சைனஸில் வந்து சில நேரம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு மேலே நம்ம பறங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும். அதில் ஏதாவது ஃப்ளூயிட் இருந்துச்சுன்னா அடிக்கடி தலைவலி வரும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
சரியா? 2வது குழந்தைங்களுக்கு டான்சில்ஸ் இருக்கும். என்ன ஸ்மோக்கர்ஸுக்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். என்ன இன்னும் இந்த மாதிரி சில பேருக்கு வந்து அந்த மூக்கில் வந்து அந்த செப்டம்னு ஒன்று இருக்கும். நடுவில் நம்ம வீட்டிலலாம் சுவர் 2 பாதியாக பிரிக்கிற மாதிரி அந்த செப்டல் டீவியேஷன் உள்ளவங்களுக்கு ஏர் ஃப்ளோ சரியாக இருக்கிறதுனால இதில் வந்து சைனசைட்டிஸ் வரும். இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க ஆல்கஹால், டயபீட்டிஸ், ஏன்னா இன்னும் ஓல்டு ஏஜில் வேறு ஏதாவது ஹார்ட் டிசீஸோ, லிவர் டிசீஸோ, கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போங்க. அவங்க வந்து ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணலாம், இல்லை நீங்களாகவே ஒரு இஎன்டி டாக்டர்கிட்ட போங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஜெனரல் ப்ராக்டிஷர்கிட்ட போனால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஒரு காமனாக வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு வந்து சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், இல்லை லேடிஸ் அப்படின்னா ஒரு கூட யூரின் ரொட்டீன், டயபெட்டிஸோ ஓல்டேஜோ, இந்த சிபிசியும் யூரின் ரொட்டீனும் பண்ணாமல் நீங்கள் எந்த மாத்திரையுமே சாப்பிடக்கூடாது. இதை ஒரு நல்ல லேபில் பண்ணணும். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாக்டீரியாவில் வந்திருக்கா வைரஸால் வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இது காமன் ப்ராப்ளம் வந்து இது வைரஸ் தான். இதுக்கு ரைனோ வைரஸும் அடினோ வைரஸும் ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸும் எத்தனையோ இப்போ கொரோனா கூட ஒரு இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி வைரஸ் தான். ஏன்னா இது வந்து தும்மல்னால பரவுது. ஏன்னா அதனால இது வைரஸ் அப்படின்னா மாத்திரையே தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு வைரஸ்க்கு இப்போ நம்ம ரொம்ப மாத்திரை கண்டுபிடிக்கலை. ஹெச்ஐவிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஹெப்படைட்டிஸ் பி கண்டுபிடிக்கும், இந்த காமன் கோல்டுக்கு இன்னும் வைரஸ் கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா அது சினிமா நடிக்கிற மாதிரி அடிக்கடி சட்டையை மாற்றுது. அப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துன்னு சொல்லி இன்னும் நம்ம டெவலப்பிங் இது வேக்சின் கூட கண்டுபிடிக்கலாம். பாக்டீரியா அப்படின்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுலேயுமே ஒர்ஸ்ட் பாக்டீரியா வந்து அந்த ஹீமோஃபிலஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அதுக்கு வேக்சின் இருக்குது. இல்லை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஏன்னா இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னால தான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வரதுனால இதை கண்டுபிடிக்கணும். இந்த இஎன்டி டாக்டரோ இல்லை ஜென்ரல் டாக்டரோ அதில் ஸ்வாப் எடுக்கலாம், இந்த சிபிசி டெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்வாப் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த காமன் பிளட் கவுண்டில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, லேடிஸ்னால் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும், ஸ்மோக்கர்னால் ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை எல்லாத்துக்குமே அந்த ஒயிட் செல் கவுண்டை பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் டிசீஸ்னால் அது கம்மியாக இருக்கும், பாக்டீரியல் டிசீஸ்னால் ஜாஸ்தியாக. நீங்களே கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 4 to 11,000 இருக்கணும். 6,000 5,000லாம் இருந்துச்சுன்னா வைரல் இன்ஃபெக்ஷன், 12,000 14,000 இருந்துச்சுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இன்னும் நல்லா நீங்கள் விவரமான ஆட்கள் உங்கள் நல்ல டாக்டர்னா லிம்போசைட்டோசிஸ், அந்த ரத்தத்தில் வந்து அந்த லிம்போசைட்னு ஒரு ஒயிட் செல் கவுண்ட் இருக்குது, ஒயிட் செல் இருக்குது. இதுதான் வந்து வைரஸ் எல்லாம் இது பண்ணும். அப்போ இது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வைரல் டிசீஸ்னு அர்த்தம். நியூட்ரோஃபில் ஜாஸ்தியாக இருந்தால் பாக்டீரியா இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், நல்ல லேபில் பண்ணுங்கள், உங்கள் டாக்டர்கிட்ட காமிங்க. நீங்களே கூட இதை படிச்சுக்கலாம். பெண்களுக்கு ஹீமோக்ளோபினை கரெக்ட் பண்ணலாம். ஸ்மோக்கர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹீமோக்ளோபின் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்மோக்கர் அட்வைஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இன்னும் வந்து ஓல்டு ஏஜ், அகைன் ஆல்கஹாலு, டயபெட்டிஸ்னால் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இது பண்ணணும். சரியா? அப்போ இதுக்கு வந்து பாட்டி வைத்தியம் சொல்கிற மாதிரி நல்ல வைத்தியம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் தேவையில்லாமல் சாப்பிட வேண்டாம். அலக்ரா அப்படின்னு ஒரு ஆன்டிஹிஸ்டமின் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் அந்த காலத்தில் அவில் கொடுத்துட்டு இருந்தோம். அவில்னால சைடு எஃபெக்ட் வருதுங்கிறதால நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃபெக்ஸாஃபெனடின், அதுலேயுமே நல்ல பிராண்ட் வந்து அலக்ரா. இதில் 1 or 2 டேப்லெட்ஸ் நான் நினைக்கிறேன், இது ஓடிசி தான் நினைக்கிறேன். இல்லை உங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட நல்ல டாக்டர் எழுதி கொடுக்கலாம். இதில் அரை மாத்திரை சாப்பிட்டாலே என்ன ஆயிரும், சரியாக போயிடும். இன்னும் நீங்கள் ரொம்ப ஹைஜீனாக உள்ளவங்க அப்படின்னா அந்த நம்ம N95 சொல்கிறோமே, இந்த மாஸ்க் போட்டான்னா பாதி அலர்ஜன் உள்ள, ஏன்னா அந்த போலன், இந்த மாதிரி போலன் அதாவது தூசி, என்ன அலர்ஜன், வைரஸ் இதெல்லாமே வந்து மூக்குக்குள்ளே போயினால தான் இந்த தும்மல் தான் வருது. ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் தான் அந்த தும்மல்ங்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து அந்த ஹியூமிட் ஏர் இதெல்லாம் வந்து நமக்கு மாஸ்க் போட்டாலோ டேப்லெட் அலகரா எடுத்தாலோ சரியாக போயிடும். ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் சிலவே வந்து நேசல் ட்ராப்ஸே இருக்குது, அது வந்து ஆக்சிமெட்டாசோலின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இதுவுமே வந்து அந்த டாக்டர்கள் கொடுக்கலாம். அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து முக்கியமாக காரணம், இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் அவாய்ட் செல்ஃப் மெடிகேஷன். ஆன்டிபயோட்டிக்கே தேவை இருந்தால் தான் பண்ணுங்கள். சிபிசியோ யூரின் ரொட்டீனோ பண்ணுங்கள். இன்னும் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஎன்டி கன்சல்டேஷன் வந்து இதை வந்து இப்போ ஃபீவர் கிளினிக்னு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் இஎன்டி கன்சல்டேஷன் வந்து யூ கேன் மேக் அவைலபிள். ஃப்ரண்ட் டெஸ்கில் கூட இஎன்டி டாக்டரை பாருங்கள். இல்லை ஜெனரல் மெடிசனும் இஎன்டி டாக்டரும் சேர்ந்து கூட பண்ணலாம். அந்த ஆன்டிஜென் ஸ்வாப்னு அந்த ஸ்வாப் எடுத்து பண்ணுவோம். அந்த ஸ்வாப் கண்டுபிடிச்சா நம்ம ஊரில் என்ன வைரஸ் இருக்குது அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரக் டெவலப் பண்ணலாம், இல்லை ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரே ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி தான் இருக்குது. எங்கள் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் டிஎம் வைராலஜிலாம் இருக்குது. இப்போ எப்படி இந்த தடவை பட்ஜெட்டில் நிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து 2-3 நிமாண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப வைராலஜி சென்டர் வேணும், நம்ம ரொம்ப வந்து எபிடெமியாலஜி சென்டர் வேணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும்ங்கிற மாதிரி அவாய்ட் செல்ஃப் மெடிகேஷன், ஹேவ் அ குட் ஜெனரல் ப்ராக்டிஷனர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு நல்ல இஎன்டி டாக்டரை போய் பாருங்கள். எல்லோரும் இன்புட் இருக்க வேணும் இல்லாமல் வேறொன்று வரையும் பரவரமே. ஜெம் டிவி நேயர்களுக்கு மிகவும் நன்றி.